ராணிப்பேட்டையில் பிச்சை எடுப்பவர் போல நடித்து பணிபுரிந்த ஹோட்டலிலேயே 2 லட்சம் திருடிச் சென்ற முன்னாள் ஊழியரை போலீசார் கைது செய்து பணத்தை மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சாலையில் இயங்கி வரும் பிரபல அமுதசுரபி உணவகத்தின் ஊழியர் கடந்த 23ஆம் தேதி இரவு கல்லாப்பட்டியில் 2 லட்சம் ரூபாயை வைத்துவிட்டு கடையை பூட்டிச் சென்றுள்ளார். மீண்டும் அவர் காலையில் வந்து கடையை திறந்து பார்த்தபோது கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்து 2 லட்சம் ரூபாய் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் தலைமையில் தனிப்படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பணம் திருட்டு போன குறிப்பிட்ட நேரத்தில் சாலையின் ஓரத்தில் குப்பைகளை எடுத்துக்கொண்டு பிச்சைக்காரர் போலவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலவும் நடந்து சென்றதை போலீசார் கவனித்தனர். தொடர்ந்து அந்த நபரை கைது செய்து விசாரித்ததில் அவர் 50 வயது ராமச்சந்திரன் என்பது தெரியவந்தது. ராமச்சந்திரன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அமுதசுரபி ஹோட்டலில் வேலை செய்ததும் தற்போது ரோட்டில் பிச்சைக்காரர் போல வேடமிட்டும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடித்தும் உணவகத்தை நோட்டமிட்டுள்ளார். அதன்படி ஹோட்டல் மூடிய நேரத்தில் உள்ளே நுழைந்து கல்லாப்பட்டியில் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். உடுமலையில் அமுதசுரபி ஹோட்டலில் வேலை செய்து நின்றுவிட்ட ஊழியர் பிச்சை எடுப்பவர் போல நடித்து 2 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற சம்பவம் அங்கு பேசு பொருளானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.